உச்சி முதல் பாதம் வரை இல்லைங்க பாட போகிறதில்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த புக்ஸை பற்றி தாங்க. உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு விஜய் ஆண்டனி சாரோட பாட்டு இருக்கிற மாதிரி இந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை. இதில் கிட்டத்தட்ட 3 பாட்டு இருக்குது. விகடன்லேருந்து வந்திருக்கு இந்த புக்கு. இந்த புக்கோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 திருடங்களை பற்றி நான் சொல்ல வரேன். சரிங்களா? 2 திருடங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன திருட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில். அதுக்கு பெருசாக பணம் வராத டைம், அந்த ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி. சரிங்களா? ஒரு டாக்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அந்த டாக்டர் வந்து அந்த திருடங்கிட்ட உடல் கொண்டு வாங்க, ரொம்ப சீக்கிரமாக இறந்தவங்களோட உடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதனால் அப்படின்னா, அந்த காலத்தில் உடல் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஈவன் மூளையெல்லாம் அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெறும் சதை பிண்டம் தான், இதயத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த 2 திருடங்களை அந்த உடலை கொண்டு வந்ததுனால தான் அந்த மூளை அறுவை சிகிச்சையே செக் பண்ண முடிஞ்சது, அந்த ரிசர்ச்சையே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு மூளையிலோட பார்ட்லேயும் ஷாக் கொடுக்கும்போது ஒவ்வொரு பாட்டுமே துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் இறந்ததுக்கு அப்புறமும் செக் பண்ணியிருக்காங்க எங்கெங்கே என்னென்ன ஆகுது அப்படின்னு. அதே போல் நம்மளோட ஐஸ் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மூளை ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கவும் இந்த புக்கு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த புக் பாருங்கள். நிறைய மற்ற வெளிநாட்டு புக்ஸோட நம்ம தமிழ் புக்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எங்கள் அப்பாவோட ரொம்ப ஃபேவரட்டான புக். எனக்கு மீசை வளர ஆரம்பிக்கும் போது பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து கம்மியாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, அப்பா அந்த புக்ஸை வச்சு நிறைய படிச்சுட்ருப்பார். அப்பாவோட ஒரு புக் வந்து எடுத்து பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பக்கம் பார்க்கும்போது, அந்த திருடர்கள் கதை வந்து இந்த புக்கை அதிகமாக கண்டினியூ பண்ண வச்சது. ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மூளையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வயிற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜன தொழிற்சாலைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குழந்தையோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அதோட ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து 10th மந்த் வரைக்கும் அந்த ப்ராசஸ் என்னன்னு காட்டியிருப்பாங்க. ஜன தொழிற்சாலையில் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற ஹெல்த்தை பற்றியெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 9th 10th சயின்ஸ் புக்கிலலாம் அது வந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.